ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு குல்ஃபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. குல்ஃபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். பால் நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஏலக்காவை இந்த மாதிரி பிச்சுட்டு பாலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பால் நல்லா கொதித்து வரட்டும். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் சுண்டை காய்ச்சணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ பால் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கேங்க. பிரெட்டில் இருக்க சைட்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பாலாடை சேர்த்துக்கிறேங்க. பாலாடை ஆப்ஷனல் தான், டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துருக்கேன், இல்லைனாலும் பரவாயில்ல. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சோம் இல்லையா பால், அதை அதில் இருக்க நம்ம சேர்த்த ஏலக்காய் எடுத்துடலாங்க வெளியில். ஏன்னா சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இப்போ பால் நல்லா ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் பால் சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மீதி இருக்கிற பாலையும் ஆட் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு தடவை பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நேரம் அரைக்க வேணாம், லைட்டாக எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்திங்கன்னா போதும். ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ரொம்பவே டேஸ்டியான குல்ஃபி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இது குல்ஃபி மோடில் சேர்த்துக்கலாம். இதை 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இப்போ மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாஸில் கூட செஞ்சுக்கலாம். குல்ஃபி மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி செஞ்சுக்கலாங்க. இப்போ கிளாஸில் சேர்த்தாச்சு. மேலே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர், வீட்டில் இருக்கிற நார்மலான பிளாஸ்டிக் கவர் மேலே போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். மேலே இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக் ஒன்று நடுவில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பவுலில் தண்ணி வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் உள்ளார வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக குல்ஃபி எடுக்க வந்துடும். அவ்வளோதான், சுவையான குல்ஃபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சம்மர் சீசனில் வீட்லேயே இதே மாதிரி குல்ஃபி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளாஸில் இருக்கிறதையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா உருட்டினீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.